வாகர்தாயிவ சம்பிருத்தோ வாகர்த்த பிரதிவத்தையே ஜெகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 5ஆம் நாள் 19/3/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் நமக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே இந்த புதவாரம் என்கின்ற புதன்கிழமை ஒரு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு பொதுவாக நம்முடைய ஒரு வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சிகள், திருமண பேச்சுகள் செய்வதற்கு, திருமண நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, திருமண வைபவத்தை செய்து வைப்பதற்கு ஒரு சிறப்பான கிழமை இந்த புதன்கிழமை. அதனால தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி சொல்வார்கள். அவ்வாறு சிறப்புக்கூடிய இந்த புதன்கிழமையிலே நாமும் சுபகாரியங்களில் எல்லாம் ஈடுபடுவதோடு இப்பொழுது இந்த பங்குனி மாதம் மலர்ந்திருக்கின்றது. இன்று 4வது நாள். பங்குனி மாதத்திலே சுபகாரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாகவும் ஆலயங்களிலே கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுவதற்குரியதாகவும் அமைந்திருக்கிறது. அத்தோடு நாம் இந்த இறை வழிபாடுகளை செய்வதோடு பெற்றோர்கள் பெரியோர்கள் தாத்தா பாட்டி போன்ற வயதானவர்களை எல்லாம் பராமரிக்க வேண்டும். நாம் இந்த மண்ணுக்கு வருவதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள் தாயும் தந்தையும். மாதுரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ என்று வேதம் சொல்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தமிழ் மூதாட்டி ஔவை சொன்னார். தாய் தந்தையர்கள் அவர்கள்தான் நமக்கு முதல் தெய்வம். நாம் கண்கண்ட தெய்வமாக இருக்கின்றவர்கள் அப்பா அம்மா. அவ்வாறு இந்த தாய் தந்தையர்களுக்கு நாம் வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். அவர்களுக்கு வயதாகிவிட்டது, கண் பார்வை தெரியவில்லை, காது கேட்பது குறைவாக இருக்கிறது, நடக்க முடியவில்லை என்பதற்காக அவர்களை முதியோர் இல்லங்களிலே சேர்க்கின்ற இந்த புதிய கலாச்சாரம் இது தவிர்க்கப்பட வேண்டும். முதியோர் இல்லங்களிலே கொண்டு போய் அப்பா அம்மாவை விடக்கூடாது, அநாதை இல்லங்களிலே விடக்கூடாது, காப்பகத்திலே விடக்கூடாது. நமக்கு காப்பகம் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை. பெற்ற தாய் தந்தையர்களை கடைசி காலத்திலே நாம் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். நாம் பிறந்து குழந்தைகளாக தவழ்ந்து வளர்ந்து வருகின்ற காலத்திலே நம்மை கண்ணை இமை காப்பது போல அரவணைத்து சீராட்டி பாராட்டி பாலூட்டி தாளாட்டி வளர்த்தவர்கள் தாயும் தந்தையும். நமக்காக வாழ்ந்தவர்கள். அந்த தாய் தந்தையருக்கு வயதாகிவிட்டால் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது, தனிமைப்படுத்தக்கூடாது. அம்மாவுக்கு ஒன்றும் புரியாது, அப்பாவுக்கு நாகரிக உலகம் தெரியாது, ஒதுக்கி வைக்கின்ற வழக்கம் தவிர்க்கப்பட வேண்டும். அவர்களோடு அன்பாக உறவாடுங்கள். கடைசி காலத்திலே அவர்களை குழந்தைகளைப் போல நீங்கள் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். வயதானவர்கள் தங்களுடைய வாழ்விலே பல அனுபவங்களை கண்டிருப்பார்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களை மதிக்க வேண்டும். நாம் வெளியிலே செல்லுகின்ற பொழுது அப்பா அம்மா நான் வெளியிலே போயிட்டு வாரேன் என்று அந்த பிள்ளை சொல்லுமாக இருந்தால் அவருடைய மனசிலே ஒரு சந்தோஷம். போயிட்டு வந்த பின்பும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன்,
இவ்வாறு நடந்தது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அவருடைய மனம் குளிருமாம். எனவே வயதான காலத்திலே பெற்றோர்களை மனவேதனைப்படுத்தாமல் மனங்குளிர வைக்கின்ற பிள்ளைகளை இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ணுவானாம். நாம் ஆலயங்களில் போய் கும்பிட கூட தேவையில்லை. பெற்றோர்களை யாரெல்லாம் பராமரிக்கின்றார்களோ, தாய் தந்தையர்களை யாரெல்லாம் பணிவுரை செய்கின்றார்களோ, அவர்கள் இறைவனை வணங்காவிட்டாலும், ஆலயங்களில் சென்று வணங்காவிட்டாலும் இறைவன் அவர்களை தேடி இறங்கி வந்து ஆசி பண்ணுவானாம். அந்த நல்ல சிந்தனையோடு நாமும் பெற்றோர்களையும் பணிந்து அவர்களையும் அரவணைத்து இந்த முதியோர் இல்லத்திலே சேர்க்கின்ற கலாச்சாரத்தை ஒழித்து நாம் வீடுகளிலே இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று தவக்காலத்தின் 15ஆம் நாள். இருப்பினும் இன்றைய நாளிலே திரு அவை புனித யோசேப்பினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. புனித யோசேப்பு என்பவர் கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகவும் மரியாளினுடைய கணவனாகவும் விளங்குகின்றார். இவருடைய வாழ்வில் இவர் ஒரு சிறப்பான அழைப்பை பெற்றவராக திகழ்கின்றார். காரணம், கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் அவருடைய உருவாக்குவதற்கும் புனித யோசேப்பினுடைய பங்களிப்பு அவசியமாக இருந்தது. அதனால இறைவனுடைய இந்த மீட்பு திட்டத்திலே புனித யோசேப்பு என்பவருடைய பங்களிப்பு காத்திரமானதாக அமைந்திருக்கின்றது. இவருடைய இந்த விழாவிலே நாங்கள் இவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, எப்படி இவர் கடவுள் தன்னை அழைத்திருக்கின்றார், இந்த பங்களிப்பை எப்படி மரியாவையும் இயேசுவையும் பராமரிப்பதிலே, அவர்களுக்கு துணை நிற்பதிலே, அவர்களோடு கூடவே வழி நடந்து செல்வதிலே, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய புதிர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளையும் சரியான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேர்மையாளராக அவர் விளங்கினார் என்பதில்தான் அவருக்கான அந்த வாழ்வின் சிறப்பு தங்கி இருக்கின்றது. இவர் ஒரு நேர்மையாளர் என்று சொன்னபடியினால், ஒரு நேர்மையாளர் என்று சொன்னால் கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகின்றது, அமைந்த மனதோடு நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதன் தான் நேர்மையாளர். வேத நூலிலே சொல்லப்படுகின்ற ஆபிரகாம் என்பவர் ஒரு நேர்மையாளராக, அதாவது கடவுளுடைய திட்டத்தை அறிந்து நிறைவேற்றுகின்றது, அதற்கான சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு பிரமாணிக்க உள்ளவர்களாக வாழுதல் தான் நேர்மையாளராகும். புனித யோசேப்பை நாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அவருடைய பல கிறிஸ்துவனுடைய பிறப்பிலிருந்து அவர் மரியாளுடைய உதரத்திலே அவர் கருவுற்ற நிலையிலே நேரத்திலே இருந்து அவருடைய பயண பாதையிலே வாழ்க்கை பயணத்திலே இந்த புனித யோசேப்பு அவர் எப்பொழுதும் பிரமாணிக்கமுள்ள ஒரு மனிதனாக விளங்கினார், பாதுகாப்பு கொடுத்தார், அவருடைய நிகழ்வுகளை புரிந்து கொண்டார். நிச்சயமாக இயேசுவினுடைய பாலத்து பருவத்திலே அவருடைய ஆரம்ப காலத்திலே அவருக்கு எப்பொழுதுமே ஒரு மேல்வரி சட்டமாக, ஒரு நல்ல உதாரணம் உள்ள தகப்பனாக, உயர்ந்த மதிப்பீடுகளை சொல்லிக் கொடுக்கின்றவராக, அவருடைய எல்லா வேளைகளிலும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குகின்றவராக, வழிநடத்துகின்றவராக இருந்திருக்கின்றார். இயேசு அவர் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தார், மனிதருக்கும் கடவுளுக்கும் உரியவராக திகழ்ந்தார். இப்படியெல்லாம் வேத நூலிலே சொல்லப்படுவது அவருடைய பெற்றோர்களுடைய வழிநடத்துதலில் இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதெல்லாம் அவருடைய பெற்றோருக்கு பெருமை சார்க்கின்றதாக இருக்கின்றது. அல்லது இந்த புனித யோசேப்பினுடைய இந்த திருவிழாவிலே பெருவிழாவிலே இந்த குடும்பங்களினுடைய தலைவர்களாக பெற்றோர்களாக இருக்கின்றவர்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருந்து பிள்ளைகளை உருவாக்கி வளர்த்து எடுப்பதற்காக அவர்களுக்கு வேண்டிய அருள் வளங்களை இந்த புனித
யோசேப்பினுடைய பரிந்துரைகள் மூலமாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளிலே மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அலா வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும். அது சீர்கட்டு விட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா? எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா? அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றது. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை, நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதீக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டு இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்துவிடக்கூடாது, நான் இந்த திட்டம் தீட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.